வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மா சொல்லி கொடுத்த அருமையான கட்டுசோறு கடல் இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த காம்போவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜோடி செம ஜோடி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த கட்டுசோரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். 3 நாள் வரை கெட்டு போகாது. கொஞ்சம் கூட ஈரம் படாமல் கைப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ராவலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மணல் எல்லாம் போகும். நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இறாலெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கடல் இறால். இதில் பாருங்கள் 3 வெரைட்டிஸ் இருக்குது போல். இவனோட ஹெல்மெட் வேறு கலண்டு போகுது பாருங்கள். பிளாக் கலர் ஒன்று இருக்குது, பிங்கிஷ் கலரில் ஒன்று இருக்குது, அதாவது ரெட் கலரில். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கலந்து தான் இருக்குது. எந்த கலரில் இருந்தால் என்ன, சமைச்சதுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கிட்டீங்க, அதாவது நம்ம ப்ரான் வாங்கிட்டு வந்த கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எங்கேயும் சிந்தாத நம்ம பர்ஃபெக்டாக வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக க்ளீன் பண்ணுற மெத்தடு. நம்ம மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு கையால் இந்த மாதிரி நம்ம நடுவில் இருக்கிற நரம்பை எடுப்போம். இந்த மெத்தட் வந்து எனக்கு அம்மா சொல்லிக் கொடுத்த மெத்தடு. இது எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தடில் வந்து நான் பர்ஃபெக்டாகவே க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், அந்த நரம்பு வந்து முழுசாக வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த நரம்பு வந்து இடையில கட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஹேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபோக் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தலையை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோக் ஸ்பூனில் ஒரே ஒரு முனையை வச்சு இறாலுடைய முதுகு பக்கத்தில் சதையில் குத்தக்கூடாது, அந்த தோல் இடையில குத்தணும். இந்த மாதிரி தனியாக வந்துடும். நமக்கு தோல் தனியாக ஈஸியாக கழண்டு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இறாலோட பேண்ட்டை இந்த மாதிரி கழட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த நரம்பு கொஞ்சம் கூட கட்டாவில் ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன பசங்க கூட ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இடையில இருக்கிற நரம்பு எதனால் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நரம்பை நம்ம வந்து சாப்பிட்டோம், அதாவது இது இறாலோட குடல், அதில் வந்து கழிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நிறைய வந்து கிருமிகள் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டயரியா வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நரம்பை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். இதே மாதிரி நீங்கள் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இதை உரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட வந்து சிரமப்படவே இல்லை. அந்த இறாலுடைய குடல் பாருங்கள், அந்த தோலோடு சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த ஃபோக் ஸ்பூன் மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த முதுகு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக நமக்கு அந்த இடையில இருக்கிற நரம்பு வந்துருச்சு. தோலுக்காக நம்ம தனியாக பாத்திரத்தில் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சதுனால இடம் வந்து மெஸ்ஸி ஆகலை. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய இறால் வாங்குறப்போ இதோட தலைப்பகுதியை வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. இந்த தலைப்பகுதியில் இருக்கிற கண்ணை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம், அல்லது குழம்புல போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறால் இருக்கு இல்லையா, அதை வந்து 2-3 தடவை வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இறால் அலசும் போது இந்த மாதிரி தான் வந்து அலசணும். நம்ம இடையில இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டோங்கிறதுனால நம்ம வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட வந்து நமக்கு மண் கூட இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து மண்ணை எடுத்துட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இறாலுடைய சதை பகுதியில் எந்த வித மண்ணும் இருக்காது. நல்லா 2-3 தடவை நீங்கள் அலசி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது வந்து நான் 3rd டைம் அலசுகிறேன் பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததை நல்லா வந்து இப்படி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேருங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்காது. நல்லா இறாலை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து தண்ணி விடாது. நம்ம பொதுவாகவே இறால் பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா தண்ணி விடாது. இதில் பார்த்திங்கன்னா உப்பு, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்குறோம். மிளகாய் தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் இதை வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால இறாலில் எந்த ஒரு கவுச்சி வாடையும் இருக்காது. இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணியே வந்து இறால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சதும் இப்போ ஊறட்டும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இறாலுடைய தலையை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து காய்கறி சேர்த்து குழம்பு ஏதாவது செய்வோம்ல, அப்போ கருவாடை சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இதை வந்து தாளித்து விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரையாக வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வச்சதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளோட சிங்க்லேயும் வந்து தேவையில்லாமல் இறால் தூளெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நம்ம அங்கங்கே சிதற விட்டோம் அப்படின்னா இறால் தூளை வந்து நம்ம கடைசியாக அள்ளி கொட்டும் போது பார்த்திங்கன்னா கைகளில் கிழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் மசாலாவில் ஊறுற டைமில் நம்ம கட்டு சோறுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 7 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி அப்படின்னா தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. புளி கரைசலும் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம சேர்க்க போகிறோம். எலுமிச்சை அளவு புளி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். எலுமிச்சை அளவு புளி வந்து நான் இந்த தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, கெட்டி தேங்காய் பால் எடுத்ததும் தண்ணி தேங்காய் பால்லையும் வந்து அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். மொத்தம் வந்து 7 கிளாஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 3 கிளாஸ் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, 1 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் பார்த்துக்கோங்க. புளிக்கரைசலும் தேங்காய் பாலும் சேர்த்து 5 கிளாஸ் வந்ததுனால எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து குக்கரில் எப்போதும் தட்டு போடுவோம் இல்லையா, தட்டு போடாமல் நம்ம இதை செய்யணும். பிரியாணிலாம் செய்யும்போது அடியில் வந்து தட்டு சேர்க்க மாட்டோம். ப்ளைனாக வந்து குக்கர் வச்சு தான் செய்வோம். இப்போ இதில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த ரைஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 4-5 கரண்டி நல்லெண்ணெய் வந்து தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து யூஸ்வலாக நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்குற மாதிரி கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எதுவும் காரம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. அதனால் வந்து காஞ்ச மிளகாய் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து நீங்கள் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நீங்கள் அதிகப்படியாக சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததும் பூண்டு சேர்த்துக்கணும். முழு பூண்டு வந்து இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பூண்டு வரைக்கும் உரித்து சேர்த்துருக்கேன். அதிகமாக பூண்டு சேர்க்குறதும் நல்லது தான். அதனால் நீங்கள் தாராளமாக நிறைய பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வந்து வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரைஸில் போடும்போது நல்லா வெந்துடும். லைட்டாக கலர் மாறணும். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கிடையில் வந்து பூண்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இதில் வந்து பூண்டு நல்லா ஃப்ரை ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழம்புக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா, கறி வடகம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரைஸும் புளிக்கரைசலும், அதில் வந்து இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ரைஸை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உப்பு வந்து சுல்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் வெந்ததுக்கப்புறம் உப்பு கம்மியான மாதிரி தெரியும். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ரைஸ் வந்து வேக விடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி உப்பு வந்து பார்த்துப்பாங்க. ரைஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது சுல்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க.
இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இறால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் மசாலாலாம். இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. எல்லா ப்ரானுமா வந்து நம்ம இப்போது ஒரே டைமில் சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரானும் வந்து நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கையால் கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு கொத்து மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ நான் அதை கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இறால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மூடியை இந்த மாதிரி நீக்கி வைக்கணும். இல்லைனா நம்ம உள்ளே சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இப்போ நம்மளோட ப்ரான் வந்து நல்லா தயாராகிடுச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இப்படி ஒன்று நம்ம திருப்பி போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இறால் வந்து ஏன் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ரப்பரி ஆகிடும். இறால் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்து வரும். ஸோ எப்போவுமே ப்ரான் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து மசாலா கோட்டிங் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைஸில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. தண்ணி வந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் மூடியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. லைட்டாக கிண்டிடுங்க, ரைஸ் வந்து உடையிற மாதிரி கிண்டாதீங்க. இப்படி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற சமயத்தில் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், ப்ரான் வந்து நல்லா அந்த ஆயிலெல்லாம் சுண்டி வந்துருச்சு. சூப்பராக வந்து நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கிற மசாலாலாம் இந்த மாதிரி சுரண்டி விடுங்க கரண்டியால். அப்போ தான் வந்து நல்ல கூட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரான் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கட்டுசோறு செய்யும் போது இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை வந்து ட்ரையாக பண்ணோன்னா செம மேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்மளோட கட்டுசோறு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து பக்குவமாக வெந்து வந்திருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சோறு வந்து வேகும் போதே பார்த்திங்கன்னா வீட்டோட ஹால் வரைக்கும் வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம சேர்த்துருந்த பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வெரைட்டி ரைஸ் கேட்டாங்கன்னா எப்போவுமே வந்து புளியோதரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கட்டுசோறு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டுசோறு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து இது கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டுசோறு ரெடியானதும் நீங்கள் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரையான ப்ரான் ஃப்ரையோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ப்ரான் ஃப்ரை வந்து கடையில் செஞ்ச மாதிரி இருக்குது, கடையில் வாங்கினது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு க்ரெடிட் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரான் ஃப்ரை வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த கட்டுசோறு பார்த்திங்கன்னா 3 days வரைக்கும் கெட்டு போகவே போகாது. ஒரு முறை நாங்கள் டூர் போனப்போ அங்கே ஃபுட் வந்து நல்லாவே இல்லை. எங்கள் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த கட்டுசோறு தான் நாங்கள் மறுநாளும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கட்டுசோறும் கடல் இறால் வறுவலும் காம்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம பார்த்துருந்தோம். அது கூடவே எக்ஸ்ட்ரா போனஸாக இறால் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.